வணக்கம். ஒரு 5.25 சென்ட்ல வடக்கு பார்த்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அழகான 2 BHK வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. இங்க பாருங்க, இது தெரியுறது இதுதான் மெயின் ரோடு. இந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு, வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடு ஒரு மெயின் ரோடு, பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடு இருக்கு. ஊரினுடைய மத்தியிலேயே வந்து இந்த வீட்டை வந்து சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நம்ம கோயில்பாளையம் கரெக்டா பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டருங்க. நம்ம அவினாசி ரோடு அரசூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ நீங்கள் அவினாசி ரோடு ஈஸியாக போய்க்கலாம். திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே ஈஸியாக போகலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்து கோயில்பாளையம், சரவணம்பட்டி, மேட்டுப்பாளையம், அன்னூர் எல்லாம் ஈஸியாக போகலாம். ஒரு அருமையான லொக்கேஷனில் பலாயிரம் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து சேலுக்கிட்டு வந்துருக்குங்க. இந்த வீட்டை பற்றி தெளிவாக வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கு, கேட் போட்டிருக்குங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா பெரிய ஏரியாவே இருக்குது. கார்டனிங் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஆஸ்பெடா ஷீட் போட்டு ஒரு சின்ன ரூம் மாதிரி, ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி வந்துடுது. தண்ணி தொட்டி உங்களுக்கு 24x7 தண்ணி வந்துரு. பஞ்சாயத்துலேருந்து தண்ணி வந்துரு. தண்ணி பிரச்சனையே கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 5.25 சென்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 சென்ட் இடம் மட்டும் காலியே கிடக்குது. வாய் மூலையில சர்வீஸ் லைன் வந்துருது. வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் CB லைன் இருக்கு. கார் பார்க்கிங் வந்து 20க்கு 11 இருக்கு. ஸ்டெப் வந்து கவர் பண்ணியிருக்காரு, மேலே ஷீட் போட்டு மழை வெயிலெல்லாம் உள்ள வர மாதிரி கவர் பண்ணியிருக்காரு. அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த எலிவேஷன் டைல்ஸு, கார் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் நீட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் ரூம் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ உள்ள வந்தோம்னா ஹால் வந்து 16க்கு 16 4x2 டைல்ஸ் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நீட்டாக வந்து வீடு வந்து A கிரேட்ல கட்டியிருக்காரு. சிமெண்ட்டு, கல் எல்லாமே வந்து அவர் நின்று பில்லர் போட்டு நீட்டாக வந்து வீட்டை கட்டியிருக்காரு. 16க்கு 10 கிச்சன் கம் டைனிங் வந்துருது. கட்டி வந்து இந்த வீடு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா புது வீடு தான். நீங்கள் எடுத்தீங்கன்னா புது வீடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10 ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துருது. இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 11 வந்துருது. 11க்கு 11 இது அட்டாச் பாத்ரூமோட வந்துருது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூம், நல்ல பெரிய ஹாலு, டைனிங், கிச்சன் எல்லாமே வந்துருது. வடக்கு பார்த்து பக்கா வாஸ்தோட வந்து வந்திருக்கு. அப்ரூவல் லைவ்ல இருக்கு. வாட்டர் டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. EB லைன் லைவ்ல இருக்கு. ஸோ நல்லா வந்து நல்ல முறையை கட்டி நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 56 லட்ச ரூபா வருது. 56 லட்ச ரூபா சொல்றாரு ஓனரு. டைரெக்டாக உட்காந்து நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா ஊருக்குள்ள வடக்கு பார்த்து பாதுகாப்பான இடத்துல இருக்கு. பஸ்ஸுக்கு, ஒரு மார்க்கெட் போறதுக்கு, ஸ்கூலுக்கு எல்லாமே கேப் முதல் கொண்டு எல்லா சௌகரியம் இருக்குது. ஒரு அருமையான இடத்துல வந்து வந்திருக்கு. அன்னூர் பக்கம், கோயில்பாளையம், அவினாசி ரோடு எல்லாமே பக்கம். டவுன் எல்லாமே ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஊருக்குள்ள பஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு வீடு. இந்த மாதிரி 5.25 சென்ட்ல இவ்வளோ மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் கோயில்பாளையம், குறும்புளையம் எல்லாம் வாங்கினீங்கன்னா 80 லட்சம் 90 லட்சம் வந்துடும் பட்ஜெட்டு. முன்னாடி மெயின் ரோட்ல சைட் போட்டு விற்கிறாங்க. அது கூட நீங்கள் வாங்கினீங்கனாலே 70 லட்சம் 60 லட்சம் வந்துரு. உங்களுக்கு 56 லட்ச ரூபா வருது. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி, அருமையான ப்ராப்பர்ட்டி, கம்மியான விலையில ரீசனபிளாக கிடைக்குது. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்க, வீட்டை வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சுக்கலாம். நன்றி.